வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் முதல் பாடம் கனமொழி இதில் பயிற்சி 1இல் 6ல் 10வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 1000 விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 600 விவசாயிகள் நெல் பயிரிட்டதாகவும் 350 விவசாயிகள் கேழ்வரகு பயிரிட்டதாகவும் 280 விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் 120 விவசாயிகள் நெல் மற்றும் கேழ்வரகு, 100 விவசாயிகள் கேழ்வரகு மற்றும் மக்காச்சோளம், 80 விவசாயிகள் நெல் மற்றும் மக்காச்சோளம் பயிர்களையும் பயிரிட்டனர். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. மொத்தம் 1000 விவசாயிகள்கிட்ட ஒரு ஆய்வு செஞ்சுருக்காங்க. 600 பேர் நெல் பயிரிட்டிருக்காங்க, 350 பேர் கேழ்வரகு பயிரிட்டிருக்காங்க, 280 பேர் மக்காச்சோளம் பயிரிட்டாங்க. திரும்ப கேட்கும்போது பாருங்க, 120 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, நெல்லும் கேழ்வரகும், 100 பேர் கேழ்வரகும் மக்காச்சோளமும், 80 பேர் என்ன செஞ்சுருக்காங்க, நெல்லும் மக்காச்சோளம் பயிரிட்டிருக்காங்க. அதுக்கடுத்து பாருங்க, ஒவ்வொரு விவசாயியும் மேற்கண்டவற்றில் குறைந்தது ஒரு பயிராவது பயிர் செய்தனர் எனில், இந்த 1000 பேர்த்தில் எல்லாரும் கண்டிப்பாக ஒன்று என்ன செஞ்சுருக்காங்க, நெல் பயிரிட்டிருக்காங்க, அப்படிலாம் கேழ்வரகு, அப்படிலாம் மக்காச்சோளம் ஏதோ ஒன்று பயிரிட்டிருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகள் எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இந்த இடத்துல பாருங்க, நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, ஏன்றது நெல் பயிரிட்ட விவசாயிகளை குறிக்கும், பீன்றது கேழ்வரகு பயிரிட்ட விவசாயிகளை குறிக்கும், சீன்றது மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாயிகளை குறிக்கும் நம்ம எடுத்துக்கிட்டோம். மொத்தம் எத்தனை விவசாயிகள்? 1000. அப்போ மொத்தம்னா என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி, இதோட மதிப்பு தான் 1000. சரியா? அடுத்தது என் ஆஃப் ஏ. என் ஆஃப் ஏனா நெல் பயிரிட்ட விவசாயிகள் எவ்வளவு? 600. அதுக்கு அடுத்தது என் ஆஃப் பி. என் ஆஃப் பினா கேழ்வரகு பயிரிட்ட விவசாயிகள் எத்தனை பேர்? 350. அதுக்கு அடுத்து என் ஆஃப் சினா மக்காச்சோளம். மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாயிகள் எவ்வளவு? 280. அடுத்தது பாருங்க, மேலும் 120 விவசாயிகள் நெல் மற்றும் கேழ்வரகு. அப்போ நெல்லுன்னா ஏ, கேழ்வரகுனா பி. அப்போ ரெண்டுமே. அப்போ என் ஆஃப் ஏ வெட்டு பி எத்தனை பேர் பாருங்க? 120. சரியா? அதுக்கு அடுத்தது என் ஆஃப் பி வெட்டு சி நமக்கு வேணும். பீன்றது என்ன பாருங்க, பீன்றது கேழ்வரகு மக்காச்சோளம். அடுத்து அதான் கொடுத்துருக்காங்க பாருங்க, 100 விவசாயிகள் கேழ்வரகு மக்காச்சோளம். அப்போ இதோட மதிப்பு 100. அதுக்கு அடுத்தது என் ஆஃப் சி வெட்டு ஏ. சி வெட்டு என்னென்ன? மக்காச்சோளமும் நெல்லும். 80 விவசாயிகள் நெல் மற்றும் மக்காச்சோளம் எவ்வளவு? 80. அதுக்கடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பாருங்க, 3 பயிரையுமே பயிரிட்ட விவசாயிகள். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சியோட மதிப்பு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ இதுக்கு நம்ம நேரடியாக ஃபார்முலாவை பயன்படுத்திடலாம். ஃபார்முலா என்ன பாருங்க, என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி ப்ளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இந்த ஃபார்முலா தான். இதில் எல்லாத்தையும் பிரதிட்டு சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இங்கே பாருங்கள், என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சியோட மதிப்பு 1000 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏவோட மதிப்பு 600 ப்ளஸ் என் ஆஃப் பியோட மதிப்பு 350 ப்ளஸ் என் ஆஃப் சியோட மதிப்பு 280. அதுக்கடுத்து பாருங்கள், மைனஸ் ஃபார்முலா இருக்கிற மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பியோட மதிப்பு 120 மைனஸ் ஃபார்முலா இருக்க மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சியோட மதிப்பு 100 ஃபார்முலா இருக்கிற மைனஸ் என் ஆஃப் சி வெட்டு ஏவோட மதிப்பு 80 ப்ளஸ் இது அப்படியே தான் வரும். இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும், என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? இப்போ பாருங்க, 1000 ஈக்குவல் டு இது எல்லாத்தையும் கூட்டுவோமா, 600ஐயும் 350ஐயும் கூட்டினா 950. 950ஐயும் 280ஐயும் கூட்டினா 1230. அதுக்கடுத்து இங்கே வாங்க, இங்கே எல்லாமே மைனஸ் இருக்குது. அப்போ மைனஸ் போட்டுடலாம். ஒரே குறி தான் கூட்ட போகிறோம். 120ஐயும் 80ஐயும் கூட்டினா 200. 200ஐயும் 100ஐயும் கூட 300. எல்லாத்துலேயும் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 300 ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. சரியா? 1000 ஈக்குவல் டு 1230லேருந்து எதை கழிக்கிறோம்? 300 கழிக்கிறோம். 300 கழிச்சா நமக்கு என்ன வரும்? 930. 930
ப்ளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. இப்போ பாருங்கள் 1000 930 இடது பக்கம் கொண்டு வாங்க -930 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. 1000லேருந்து 930 கழிச்சிட்டோம்னா வெறும் 70 ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி. மாற்றி எழுதிருங்க. தேர்ஃபோர் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ஈக்குவல் டு 70. தேர்ஃபோர் 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? 70ன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். விவசாயிகளின் எண்ணிக்கை ஈக்குவல் டு 70. சரியா? அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.